தண்டனைகளை வந்து கண்ணுக்கு நேரா இருந்தாதான் மத்தவன் அதை செய்வான். நீங்க நீதிமன்றத்துல கூட்டி போய் நீங்க சோறு போடுறதுக்கு பதிலா அவனை மக்கள் கிட்ட விடுங்க. போய் அந்த ஒரு பொது இடத்துல ஒரு 5 பேர் தப்பு செய்யணும், 5 பேரை கெட்டி போட்டு வர்றவன் போறவங்களாம் அடிக்கட்டும். பயம் இருந்தாதான் அடுத்தவன் தவறு செய்ய மாட்டான். இது கரும்புலியின் கர்ஜனை, உண்மையை உறக்கச் சொல்லும் குரல். தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு அதிகமான பாலியல் குற்றங்கள் நடக்குது. அது என்ன காரணத்தினால் நடக்குது? அதுக்கான தீர்வு என்ன? உங்களோட கருத்து? ஸோ பெண்களுக்கு பாலியல் குற்றங்கிறது வந்து நிறைய இப்போ முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, அதோட மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஜாமீனில் அவன் வெளியே வந்தவன். ஸோ ஒரு 60 வயசு கிழவியை கற்பழித்து கொன்ன ஒருத்தனுக்கு எதுக்கு ஜாமீன் கொடுக்கணும்? அவன் ஜாமீன் வெளியே வர அவசியமே இல்லையே. இன்னொருத்தனுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அவனுக்கு சோறு போட்டு எதுக்கு? என்னோட கேள்வியே அதுதான். அவனுக்கு சோறு போட்டு எதுக்கு? தவறுகளை வந்து திருத்துறது தான் ஜெயிலு. ஜெயிலேருந்து வந்த ஒருத்தங்களை திரும்ப தப்பு பண்ணுறான்னா அப்போ அந்த ஜெயிலில் அவன் என்ன செய்கிறான்? நிறைய விதமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். தண்டனைகளை வந்து கடுமையாக்கினாலுமே தவறுகள் குறைய மாட்டேங்குது. ஸோ தவறுகளை குறைக்கிறதுக்கு என்ன வழியோ நம்ம அதை தான் ஃபஸ்ட் பார்க்கணும். இப்போ இருக்கிற சட்டங்கள் போதுமானதாக இருக்கா? கிடையவே கிடையாது. தஷ்வந்த் அப்படின்ட்டு ஒரு பையன், அவன் வந்து ஒரு 6 வயசு குழந்தைய வந்து கற்பழித்து கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா பேசி இது பண்ணி அவன் மேலே தவறு இல்லைன்னு அவனை கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்து கொஞ்ச நாளில் அவங்க அம்மாவையும் கொண்டுட்டான். அவ்வளோ பெரிய அயோக்கியன். அவனை ஜெயிலில் போட்டு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து அவனை வச்சுட்டாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் தப்பு செய்யலை, அவன் நிரபராதி அப்படின்ட்டுன்னு கோர்ட்டில் வந்து கேஸில் வந்து தீர்ப்பாகி அவனை விட்டுட்டாங்க. தாயை கொன்னதுக்கான சாட்சியும் இருக்குது. அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸு அவனோட ரூமில் இருந்துச்சு. அவனை ஏன் நீங்கள் விட்டு வச்சிங்க? இத்தனை நாள் ஒரு 3 வருஷமாக நடந்த அந்த பிரச்சனைக்கு இவ்வளோ நாள் என் தீர்வு இல்லாமல் அவனை சோறு போட்டு எதுக்கு நீங்கள் வளர்க்குறீங்க ஜெயிலில் வச்சு? தவறு செஞ்சவனுக்கு உடனே தண்டனை கொடுங்க. பெண்களை பாதுகாக்கிறதுக்கு தான் சட்டமே. அந்த சட்டத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னா அது என்ன அர்த்தமாக இருக்கும்? இப்போ எல்லா குற்றத்துக்குமே சாதகமான பாயிண்ட் இருந்தும் இதில் வந்து நீதிமன்றம் வந்து சரியான ஒரு தீர்ப்பை வழங்கலையா? நீங்கள் சொன்ன மாதிரி தஸ்வந்த் வந்து எல்லா இதுலையுமே இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. அப்படி இருந்து அவனை வெளியில் விட்டாங்கன்னா இதில் வந்து நீதிமன்றம் வந்து சரியான ஒரு தீர்ப்பை வழங்கலையா? நீதிமன்ற தீர்ப்பு வழங்குதா என்னன்னு தெரியல. பட் அவனை வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் கூட்டி போய் நீங்கள் சோறு போடுறதுக்கு பதிலா அவனை மக்கள் கிட்ட விடுங்க. அந்த ஒரு பொது இடத்துல ஒரு 5 பேர் தப்பு செய்யணும், 5 பேரை கெட்டி போட்டு வர்றவன் போகிறவங்களாம் அடிக்கட்டும். பயம் இருந்தாதான் அடுத்தவன் தவறு செய்ய மாட்டான். பொண்ணை தொட்டா என்ன? பொண்ணை மட்டும் இல்லை, யாரை எந்த தவறு செஞ்சாலும் அதுக்கு தண்டனைகளை வந்து கண்ணுக்கு நேராக இருந்தால் தான் மற்றவன் அதை செய்ய மாட்டான். நம்ம உனக்கு தனியாக வச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? பொதுப்படையாக அதை செய்யுங்கிறேன். இது பொதுப்படையாக செய்யலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுமா? அப்புறம் நீதிமன்றம் எதற்கு, காவல்துறை எதற்குங்கிற கேள்வி பொதுமக்கள். நீதிமன்ற தீர்ப்பையே பொது இடத்துல வச்சு நிறைவேற்ற சொன்னாலே போதுமே. இப்போ ஒரு தப்பு செய்கிறான் அப்படின்னா அவன் ஒரு ஊருக்கு பொதுவான இடத்துல கட்டி வச்சு அவனை அடிக்கிறதோ மக்கள்கிட்ட கொடுத்து அவங்க பிச்சு எடுத்துட மாட்டாங்க. அப்போ அவன் வந்து திருந்த மாட்டான. அவன் திருந்தாம போகிறான், இன்னொருத்தன் ஒரு பொண்ணை தொட மாட்டான்ல. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, மக்கள் கையில் வந்து அதிகாரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நீதிமன்றத்தோட வேலை என்ன, காவல்துறையோட வேலை என்னவா இருக்கும்? அரசே மக்களுக்கு இயங்கிறது தானே. ஸோ அந்த மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வர தான் அரசு முன் வரணும். ஸோ அந்த அரசு வந்து அதை எப்படி தீர்க்கணும்னு தான் பார்க்கணும். ஸோ அவங்க சும்மா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தண்டனை, ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனைலாம் எவனுக்கு கொடுத்தாங்க? ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஸோ இன்னும் தண்டனைகள் கடுமையாக மாறினா நிறைய பிரச்சனைகள் கம்மியாகும். இப்போ பாலியல் குற்றங்களுக்கு தூக்கு தண்டனைகள் கொடுத்தோம்னா அந்த மாதிரி குற்றங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. எப்படி குறையும்? தப்பு செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு தெரியாமலே அது செய்வான். நம்ம இதை செஞ்சால் இவ்வளோ பிரச்சனை வரும் தெரிஞ்சு செய்யும் போது தூக்கு தண்டனை எப்படி ஒரு தீர்வாகும்? ஏற்கனவே நம்ம நாட்டில் தூக்கு தண்டனை ஒன்று இருக்குது. இருந்தும் நிறைய பாலியல் குற்றங்கள் ஏற்பட தான் செய்யுது. அப்போ அந்த குற்றங்களுக்கான அந்த தண்டனை சரியா இல்லாமல் தானே அர்த்தமாக இருக்கும். ஸோ இன்னுமுமே அந்த குற்றங்களை வந்து தடுக்கணும் அப்படின்னா தண்டனைகளை இன்னும் பலப்படுத்த தான் செய்யணும். தவறு செஞ்சால் தண்டனை வந்து நம்மளால் தாங்கவே முடியாது அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே இருந்தால் தான் தண்டனைகள் வந்து அதிகமானால் தான் பிரச்சனைகள் வந்து குறையும், நிறைய பேர் நிம்மதியாக வாழ முடியும். ஓகே, இதில் பெண்கள் வந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்துக்க? பெண்களை பாதுகாக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. பெண்களை வந்து தானே பாதுகாக்கவும் செஞ்சுக்கிறாங்க, தன்னை தற்காப்பும் எதுக்க வர்ற ஆண் வந்து அவனோட போதையாகவும் இதுக்காக தான் பெண்களை வந்து இழுக்கிறதும் நிறைய விதமான பிரச்சனைகள் வருது. பெண்கள் எவ்வளோதான் பாதுகாப்பாக இருந்தாலும் அந்த 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு பாதுகாப்பை பற்றி என்ன தெரியும்? அதோட உடல் உபாதைக்காக அவள் போயிருக்கிறா. அவள்கிட்ட அந்த பாதுகாப்பே இல்லாத இடத்துக்கு அவள் போயிருக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ பெண்களோட பாதுகாப்பு வந்து அவங்க பார்க்க முடியும். நம்ம ஒழுங்காக இருந்தாலே கரெக்டான பிரச்சனைகள் எதுவுமே வராது. தான் ஒழுக்கமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த ஆண் அதாவது ஒரு ஆணுக்கு அது வந்து ஒரு பெண்ணை பார்த்தா நமக்கு எதிர்ப்பால், அவளுக்கும் அடித்தா வலிக்கும். நம்ம கூட பிறந்த சகோதரத்துவம்லாம் இருக்குங்காங்களா, அதெல்லாம் எங்கே போச்சு?
ஸோ அதெல்லாம் இருந்தாலே போதும். பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இப்படி தான் இப்போ பொம்பளை பிள்ளைய வளர்த்துருக்காங்க, அதே மாதிரி தான் உன்னையும் வளர்த்துருக்கேன், நீ அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா உன்னோட எதிர்ப்பாலாக பாரு, உனக்கு எங்கெங்கே தொட்டா வலிக்குமோ அதே இடத்துல தொட்டா அவளுக்கு வலிக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து சொல்லி கொடுத்து வளர்த்தாலே பாதி பிரச்சனை வரும். பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களை டிமோட்டிவ் பண்ணிட்டு பசங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து எப்படின்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் லவ் ரொம்ப ஈஸியாக போச்சு. சரி, லவ்வை இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி காதலுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு, இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ லவ்வை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த லவ்வை ஒரு அட்வான்டேஜாக வச்சு நிறைய பெண்களை ஏமாத்துறது ரொம்ப ஒரு தவறான விஷயம். பெண்கள் வந்து ஒரு அன்புக்கு ஆசைப்படுறவங்களாக தான் இருக்கிறாங்க. அந்த போலியான அன்பை காமிச்சுக்கிட்டு அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறது, சித்திரவதை பண்ணுறது, சைபர் கிரைம் பண்ணுறது, இதெல்லாம் அந்த ஆண்கள் வந்து செய்யாமல் அதாவது அந்த பெண்ணை வந்து ஒரு இதாக பார்த்தாலே பிரச்சனையே வராது.